வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு 2 எம்பிக்கள் ஆதரவு. தொடர்ந்து இல்லத்தில் குவியும் தொண்டர்கள். கூவத்தூர் விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள், வட்டாட்சியர், காவல் அலுவலர்கள் ஆய்வு. மத்திய அரசுக்கு அறிக்கை ஏதும் அனுப்பவில்லை. ஆளுநர் மாளிகை விளக்கம். உத்தரப்பிரதேச மாநில முதல் கட்ட தேர்தல். 73 தொகுதிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இன்று அதிமுக மக்களவை நடப்பு உறுப்பினர்கள் 2 நேரில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து தமிழக அரசியலில் இதுவரை எப்போதும் இல்லாத அளவிற்கு அசாதாரண சூழல் நிலவுகிறது. ஆட்சி கட்டிலில் அமர்வது யார் என்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. அதிமுகவின் 2 அணிகளில் யாரை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது பற்றி ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்நிலையில் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு இன்று கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி எம்பியான அசோக்குமார், நாமக்கல் மக்களவை தொகுதி உறுப்பினர் PR சுந்தரம் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். முதல்வர் இல்லத்திற்கு நேரில் வந்து பன்னீர்செல்வத்தை சந்தித்து அவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் தனியார் நட்சத்திர விடுதியில் வட்டாட்சியர், காவல்துறை அலுவலர்கள் அடங்கிய 10 பேர் ஆய்வுக்குழு ஆய்வு நடத்தி வருகிறது. தமிழகத்தில் நிலவி வரும் பரபரப்பான அரசியல் சூழலின் ஒரு கட்டமாக அதிமுக எம்எல்ஏக்களில் கணிசமான பேர் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள கூவத்தூரில் தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 5வது நாளாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பகுதி மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் மோதல் எழுந்து வருகிறது. இதையடுத்து எம்எல்ஏக்களில் பலர் சென்னை, பூந்தண்டலம், நெம்மேலி உள்ளிட்ட வெவ்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டது தொடர்பாக அது பற்றி ஆய்வு நடத்துமாறு காவல்துறை மற்றும் உயர் அலுவலர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இன்று காலையில் செய்யூர் வட்டாட்சியர் ராமச்சந்திரன், காஞ்சிபுரம் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன், மாமல்லபுரம் கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் எட்வர்ட் ஆகியோர் அடங்கிய 10 பேர் குழு காலை 7:30 மணிக்கு அந்த விடுதியில் ஆய்வை தொடங்கியது. தற்பொழுது வரை அங்கே ஆய்வு நடந்து வருகிறது. இதனிடையே கூவத்தூர் விடுதிக்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது அடையாளம் தெரியாத சிலர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். தமிழக அரசியல் சூழல் பற்றி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை எதுவும் அனுப்பவில்லை என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி முதல்வர் பன்னீர்செல்வமும் அதிமுக பொதுச்செயலர் சசிகலாவும் ஆளுநர் வித்யாசாகர் ராவை கடந்த வியாழக்கிழமை சந்தித்து தங்களது நிலைப்பாட்டை விளக்கினர். இந்த நிலையில் தமிழக அரசியல் சூழல் பற்றி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஆளுநர் அறிக்கை அனுப்பியதாக தகவல் வெளியானது. தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்களை சந்தித்து ஆலோசனையும் நடத்தியது பற்றியும், உச்சநீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு நிலுவையில் இருப்பது பற்றியும் 3 பக்க அறிக்கை ஒன்றில் ஆளுநர் தெரிவித்திருந்ததாக அந்த தகவலில் கூறப்பட்டிருந்தது. சசிகலாவை சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்த தீர்மானத்தில் பன்னீர்செல்வம் கையெழுத்து இருந்ததால் அதனை நிராகரித்த ஆளுநர் சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைப்பது இயலாத காரியம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனிடையே மத்திய அரசுக்கு ஆளுநர் அறிக்கை எதனையும் அனுப்பவில்லை என்று தமிழக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னையில் நிலவும் அரசியல் சூழல் காரணமாக கிண்டி ஆளுநர் மாளிகை எப்போதும் இல்லாத அளவிற்கு பரபரப்பாக காணப்படுகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை அங்கிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக ஆளுநர் என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நேற்று முன்தினம் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா இருவரும் தனித்தனியே ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றனர். அந்த கோரிக்கை மனுவில் இருவருமே தங்களுக்கு அதிக அளவில் பெரும்பான்மை இருப்பதன் காரணமாக
தாங்களுக்கு தான் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை இருக்கிறது என்று அந்த கோரிக்கை மனுவில் வந்து தெரிவித்திருக்கின்றனர். இந்த கோரிக்கை மனுவில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், இந்த ராஜினாமா கடிதத்தை தங்களிடம் கொடுத்தது வந்து ஃபேக்ஸ் மூலியமாகத்தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த ஃபேக்ஸ் மூலியமாக அனுப்பி வைக்கப்பட்ட அந்த ராஜினாமா கடிதத்தை கட்டாயப்படுத்தி தான் தங்களிடம் இருந்து கையொப்பம் வாங்கியதாக ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைத்தார். எனவே இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்பதோ அல்லது வந்து நிராகரிப்பதற்கோ முழு உரிமை வந்து ஆளுநருக்கு வந்து இருக்கிறது. இது தொடர்பாக நேற்று மத்திய சட்ட வல்லுநர்களுடன் ஆளுநர் அவர்கள் ஆலோசனையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். எனவே எந்த நேரத்திலும் எவ்விதமான அறிவிப்புகளும் வந்து வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா அப்போது தேர்ந்தெடுக்கப்படுவது அதிலும் நடைமுறை சிக்கல் இருப்பதாக வந்து அவர் வந்து அப்பொழுது தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக அந்த மனுவையும் தற்போது ஆளுநர் அவர்கள் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. தமிழகத்தில் தற்போது நிலவக்கூடிய அரசியல் சூழல் மற்றும் நிலைமை குறித்து முழுமையாக ஆராய்ந்து ஒரு முக்கிய முடிவை ஆளுநர் வந்து எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எந்த நேரத்திலும் அறிவிப்போ அறிக்கையோ வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் மிகுந்த ஒரு பரபரப்பான சூழல் வந்து நிலவி வருகிறது. இதன் காரணமாக ஆளுநர் மாளிகைக்கு வெளியே சுமார் 100க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஆளுநர் மாளிகை வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவர் பாலாவுடன் எஸ் விக்னேஷ். முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது அணியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகளுடன் இன்று 5வது நாளாக ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமுடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக 5வது நாளாக இன்று அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடைபெற்றுகிறது. கடந்த 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திய பிறகு தமிழகத்தில் பல்வேறு அரசியல் பரபரப்பு காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அதிமுக மத்தியில் பல்வேறு மாற்றங்களும் குழப்பங்களும் நீடித்து வருகின்றன. இந்த நிலையில் 5வது நாளாக இன்று ஓ பன்னீர்செல்வமுடைய இல்லத்திற்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் அதேபோல ஓ பன்னீர்செல்வமுடைய ஆதரவாளர்களும் இங்கு குவிந்து வருகின்றனர். குறிப்பாக இங்கு கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வமுடைய இல்லத்தில் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனைகளும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தற்போது இந்த ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்றைய முன்தினம் அதிமுகவுடைய பொதுச் செயலரான சசிகலா தனக்கு பெரும்பான்மை இருப்பதால் ஆட்சி அமைக்க கோரி ஆளுநரை சந்தித்தார். அதேபோல தமிழக முதலமைச்சரான பன்னீர்செல்வம் அவர்களும் தன்னுடைய வாபஸை திரும்ப பெறுவதாகவும் மீண்டும் ஆட்சி அமைக்க தன்னுடைய பெரும்பான்மை இருப்பதால் தனக்கு மீண்டும் ஆட்சி அமைக்க கோரி வலியுறுத்தி தன்னுடைய ஆளுநரை சந்தித்தார். தற்போது இந்த அரசியல் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்பார்த்து இருக்கின்றனர். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தற்போது உள்ளவரை 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தொலைபேசி மூலமாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்தார். மேலும் இன்றைய தினம் முக்கிய நிர்வாகிகள் அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வருக்கு ஆதரவு தெரிவிக்க வருவதாக தற்போது உள்ள இங்கே தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே போல அதிமுகவுடைய பொதுச் செயலரான சசிகலா அவர்களுக்கு அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் அவருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு பக்கம் தகவல் வெளியாகியுள்ளது. எத்தகைய சூழல் இருந்தாலும் கூட நேற்று முன்தினம் சந்தித்த ஆளுநரை அவருடைய அறிவிப்புக்காக அனைவருமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைய தினம் ராஜ்பவன் அதாவது ஆளுநர் மாளிகையிலிருந்து முக்கிய தகவல்கள் இன்று வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதே போல அதிமுகவுடைய நிர்வாகிகள் காத்திருக்கின்றனர். எத்தகைய சூழலாக இருந்தாலும் கூட அடுத்த கட்ட நடவடிக்கை ஆளுநருடைய இந்த அறிவிப்பை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை இவர்கள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக கிரீன்வேஸ் சாலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் பிரகாஷ். சசிகலா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் வரும் 14ஆம் தேதி தீர்ப்பு வரலாம் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. வருவாய்க்கு அதிகமாக 66.6 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக கூறி முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா கடந்த 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா உள்ளிட்ட 4வருக்கும் தலா 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் இவர்களை நிரபராதிகள் என விடுவித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. கடந்த 6 மாதங்களாக இந்த வழக்கை விசாரித்து வந்த உச்சநீதிமன்றம் கடந்த ஜூன் 7ஆம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது. இந்த நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் 7000 பண்ணையில் பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 2 பேர் பலியாகினர்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 7000 பண்ணையில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து பட்டாசுகள் அனைத்தும் வெடித்து சிதறின. தொடர்ந்து அங்கே தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. இந்த விபத்தில் சிக்கி 2 பேர் பலியாகினர். படுகாயமுற்ற பலர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 73 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முதல்கட்ட தேர்தல் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் 7 கட்டங்களாக பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அதன் முதல் கட்டமாக இன்று 15 மாவட்டங்களில் உள்ள 73 தொகுதிகளில் முதல்கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் நீண்ட வரிசைகளில் நின்று மக்கள் வாக்களித்து வருகின்றனர். இன்றைய முதல்கட்ட தேர்தலில் 839 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அவர்களில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் மகன் பங்கஜ் சிங்கும் ஒருவர். தேர்தல் நடந்து வரும் 15 மாவட்டங்களிலும் துணை ராணுவ படையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். பதற்றம் மிகுந்த முசாஃபர் நகரில் மட்டும் 6000 துணை ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் சமாஜ்வாதி தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவும் கூட்டாக அறிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் லக்னோவில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்த கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டங்களை அவர்கள் வெளியிட்டனர். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, இலவச மின்சாரம் உள்ளிட்ட 10 முக்கிய அம்சங்களை கொண்ட அறிவிப்புகளை அவர்கள் வெளியிட்டனர். தற்போதைய செய்தி. தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தனக்கு ஆதரவு அளித்த கிருஷ்ணகிரி, நாமக்கல் எம்பிக்களுடன் அவர் செய்தியாளர்களுடன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். யாரையும் இங்கே நிற்பதற்கு அனுமதிக்கவில்லை. அந்த குடும்பம் 15 பேர் வரிசையாக நின்று கொண்டு மறைக்கிறார். எங்களை பார்ப்பதற்கு விடவில்லை, யாரையும் அனுமதிக்கவில்லை. இதெல்லாம் டிவியில பார்த்திருப்பீர்கள். அதில் என்று என்ன கூத்து தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்தது தெரியுமா? இன்றைக்கு யாரையாரையே சொல்கிறார். இந்த வளர்மதி பாடல் நூல் நிறுவனம் என்ற பதவியை வாங்கிய சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அருமையான துணை சபாநாயகர் தம்பிதுரை மோடி வருகின்றார். இவர் கட்சி சீப்படுத்தி தலை செய்வாரு. தம்பிதுரை அம்மாவின் உடல் அங்கே இருக்குது, நாங்கள் அழுது கொண்டு இருக்கின்றோம். தலை செய்கிறார் தம்பிதுரை. தண்ணீர் வந்ததா அவர்களுடைய கண்ணிலே? யார் துரோகி? அறிவியல் ஓபிஎஸ் துரோகியா? புதுக்கோட்டை மலையக்கோட்டை பகுதி ஜல்லிக்கட்டு மாடு முட்டியதில் துணை ஆய்வாளர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மரணம் பற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி சிதம்பரம் நகரில் கடந்த 2ஆம் தேதி கிறிஸ்தவ ஆலய திருவிழாவில் பங்கேற்ற போது பாண்டியராஜன் என்பவர் காவல்துறையினரிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறி அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர்.
பின்னர் சந்தேகமான முறையில் அவர் பலியானதை அடுத்து காவல்துறையினர் அவரை அடித்துக் கொன்றதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே விசாரணை கைதி மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு தான் காவல்துறையா அல்லது காவல்துறையே சட்டம் ஒழுங்கை சீரழிக்கிறதா என்ற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. தென்பாகம் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த அத்தனை பேரும் பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட குழு கேட்டுக்கொள்கிறது. தனியார் மருத்துவமனைகள் கூட்டமைப்பின் இந்த ஆண்டிற்கான AHPI விருது சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. அகில இந்திய அளவில் 12,000 தனியார் மருத்துவமனைகளை கொண்ட இந்த கூட்டமைப்பின் விருது வழங்கும் விழா சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர உணவகத்தில் நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் செவிலியர்களின் சிறந்த சேவைக்கான விருது வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் சிம்ஸ் மருத்துவமனை துணைத் தலைவர் ராஜு சிவசாமியிடம் அந்த விருதை வழங்கினார். இந்தியாவில் இருக்கும் அனைத்து மருத்துவமனையில் பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், ஸ்மார்ட் ஹாஸ்பிட்டல், பெஸ்ட்டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் டு ஒர்க், பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஃபார் நர்சிங் எக்ஸலன்ஸ், இது மாதிரி பல்வேறு அவார்டை கொடுத்துருக்குறாங்க. அதில் சிம்ஸ் மருத்துவமனை தொடங்கி 2 ஆண்டில் பெஸ்ட் நர்சிங் எக்ஸலன்ஸ் அவார்டை வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த SRM குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை அருகே மலையக்கோவிலில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 200க்கும் அதிகமான காளைகள் களமிறக்கப்பட்டன. மலையக்கோவிலில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தொடக்கி வைத்தார். முன்னதாக அரசின் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என ஆட்சியர் ஆய்வு செய்தார். போட்டி தொடங்கியதும் 200க்கும் அதிகமான காளைகள் களமிறக்கப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து அடக்கினர். போட்டியின் போது காளைகள் முட்டியதில் காவல்துறை துணை ஆய்வாளர் உள்ளிட்ட 20 பேர் காயமுற்றனர். காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி தரப்பட்டு பின்னர் அவர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். வேலூர் அருகே செதுவாலை கிராமத்தில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் 100க்கும் அதிகமான எருதுகள் கலந்து கொண்டன. வேலூர் அருகே செதுவாலை கிராமத்தில் 2 ஆண்டு இடைவேளைக்கு பின்னர் மக்கள் ஒன்று கூடி உற்சாகத்துடன் ரதத்தேர் இழுத்து எருது விடும் விழாவை நடத்தினர். மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் 100க்கும் அதிகமானோர் தங்களது எருதுகளை இவ்விழாவில் ஓடவிட்டனர். இதில் சிறப்பாக ஓடிய எருதுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவை காண 10,000க்கும் அதிகமானோர் வந்திருந்தனர். இதேபோல தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கிராமங்களில் ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் எருதாட்டம் நிகழ்ச்சியில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போல் தர்மபுரி மாவட்டத்தில் எருதாட்டம் என்கிற நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். பாலக்கோடு அடுத்துள்ள வேடம்பட்டி மற்றும் பாறைக்கொட்டாய் ஆகிய 2 கிராமங்களில் உள்ள மக்கள் ஒன்று கூடி 200க்கும் மேற்பட்ட காளைகளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விட்டனர். சீறி பாய்ந்து துள்ளி குதித்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் மடக்கி பிடித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலையில் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணியர் கோவில் தைப்பூச விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் உற்சவர் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து முதல் நாள் தேரோட்டம் நிறைவு பெற்றது. இங்கு 3 நாட்கள் தேரோட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தில் கரை ஒதுங்கிய திமிங்கில கூட்டம் மீண்டும் கடலுக்கு அனுப்ப இயற்கை ஆர்வலர்கள் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். நியூசிலாந்தின் கோல்டன் கடற்கரையில் கரை ஒதுங்கி உயிருக்கு போராடி வரும் திமிங்கிலங்களை மீண்டும் கடலுக்கு அனுப்ப இயற்கை ஆர்வலர்கள் போராடி வருகின்றனர். நியூசிலாந்தின் தெற்கு தீவு பகுதியில் ஆக்லாந்து நகரின் அருகே உள்ள கடற்கரை கோல்டன் பே. தனித்துவமான இந்த கடற்கரை பகுதியில் கடந்த 1985ஆம் ஆண்டு 450 பைலட் திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கின. அதேபோல தற்பொழுது 420 பைலட் திமிங்கிலங்கள் பெரும் கூட்டமாக கோல்டன் பே கடற்கரையில் கரை ஒதுங்கியுள்ளன. இரவு நேரத்தில் இவை கரை ஒதுங்கியதால் மீட்பு பணி நடைபெறாத நிலையில் 300 திமிங்கிலங்கள் இறந்து போகின. இந்நிலையில் எஞ்சிய 120 திமிங்கிலங்களை மீட்டு மீண்டும் கடலுக்கு அனுப்பும் முயற்சியில் இயற்கை ஆர்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். Now we will probably have to move the other one. How do you think about it? ஹைதராபாத் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள முடியாமல் வங்கதேச அணி வீரர்கள் திணறி வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 687 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. அதிக அளவாக கேப்டன் விராட் கோலி இரட்டை சதமடித்து அசத்தினார். இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேச அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று தொடர்ந்து விளையாடி வரும் அந்த அணி இந்திய பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வருகிறது. சற்று முன்பு வரை வங்கதேச அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 123 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. And give the bowlers a night's rest and have a crack at Bangladesh again tomorrow. That would be the idea. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு 2 எம்பிக்கள் ஆதரவு. தொடர்ந்து இல்லத்தில் குவியும் தொண்டர்கள். கூவத்தூர் விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள், வட்டாட்சியர், காவல் அலுவலர்கள் ஆய்வு. மத்திய அரசுக்கு அறிக்கை ஏதும் அனுப்பவில்லை, ஆளுநர் மாளிகை விளக்கம். உத்தரப்பிரதேச மாநில முதல் கட்ட தேர்தல் 73 தொகுதிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.